இந்த தங்கையின் கேள்வி என்ற சிறப்பு நிகழ்ச்சி மூலமா வாலிபலாகிய உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பயும் நம்ம கூட பேசுறதுக்காக யபனக்கா வந்திருக்கிறாங்க. ஹலோக்கா. ஹாய் பிரீஸ். அக்கா, இப்பயும் இதை பார்த்து கொண்டிருக்க வாலிபர்கள் சார்பாக உங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன்க்கா. கட்டாயம் பிரீஸ், கேளுங்க. அக்கா, இப்போ இருக்க காலத்தில் பேரண்ட்ஸ் எல்லாருமே பிள்ளைங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் மூவ் பண்ணுறாங்க. அதாவது எல்லா காரியத்திலையும் பிள்ளைங்க கிட்ட சஜஷன் கேட்குறாங்க. உனக்கு இது பிடிக்குதாப்பா, இது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டு தான் முடிவெடுக்கிறாங்க. எல்லாம் கரெக்டாக தாங்க போகுது. கொஞ்ச நாளில் பிள்ளைங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிலை வந்துடுதுன்னா, இப்போ இருக்க காலத்தில் இருக்க எதுவுமே அம்மாவுக்கு தெரியலை, அப்பாவுக்கு சுத்தமாக தெரில. ஸோ நம்ம எடுக்கிற டிசிஷன் தான்ப்பா கரெக்டு, நம்ம அம்மாவுக்கு சொல்லித்தருவோம், நம்ம அப்பாவுக்கு சொல்லித்தருவோம்னு சொல்லி ஒரு மனநிலைமை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. கொஞ்ச நாள் என்ன ஆயிடுதுன்னா, அம்மா அப்பா எது சொன்னாலும் கீழ்ப்படியாத ஒரு நிலைமைக்கு அவங்கள அறியாமலே போயிடுறாங்கக்கா. ஆனால் இது ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் கிடையாதுல்லக்கா. இதை குறித்து பைபிள் என்னக்கா சொல்லுது? பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது குறித்து நீங்கள் கேட்குறீங்க என்ன பிரீஸ்? ஓகே. அதாவது காலங்கள் மாறுது, முன்ன இருந்த மாதிரி இல்லை. இப்போ ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தான் பிள்ளைங்களோட ஈஸியாக நம்ம மிங்கிளாக முடியும், அப்படியெல்லாம் நிறைய காலம் மாறுது. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், காலங்கள் மாறினாலும் எல்லாம் மாறினாலும் சூழ்நிலை மாறினாலும் பைபிள் வசனம் மாறவே மாறாது. ஆண்டவர் ஒரு முறை சொல்லிட்டாருன்னா நிச்சயம் அதுதான். ஒருவேளை இன்னும் பல நூற்றாண்டுகள் உலகம் இருக்கும்னு சொன்னாலும் அன்னைக்கும் இந்த வேதம் தான். இன்னொரு வேதம் ஒன்று எழுதப்பட போறது இல்லை ட்ரெண்டுக்கு ஏத்தாப்ப. அப்போ இந்த வேதாகம் என்ன சொல்லுது? பெற்றோருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு பெஸ்ட் உதாரணம் வேற எங்கேயுமே போக வேண்டாம் பிரீஸ், இயேசு கிறிஸ்து தான் அதுக்கு ஒரு பெஸ்ட் மாடல். ஆண்டவர் 30 வயசுல தான் ஊழியத்துக்கு வர்றாங்க இல்ல, அந்த 30 வயசு வரைக்கும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பைபிள்ல போடப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு காரியம் செஞ்சாருன்னு போடப்பட்டிருக்குது, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இந்த வசனம் லூக்கா 2:51 இருக்குது. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். யோசிச்சு பாரு, ஜீசஸ் கிரைஸ்ட் எவ்வளோ ஒரு பூரணமான ஒரு மனுஷ சாயல்ல வந்திருக்கிறார். அவர் பூரணமானவராயிருந்து பூரணமற்ற மரியாளுக்கும் பூரணமற்ற யோசேப்புக்கும் 30 வயசு வரைக்கும் கீழ்ப்படிந்திருந்தார் இல்ல. அப்போ இதுதான் இன்றைக்கு வாலிபர்களாகிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை. இயேசு கிறிஸ்துவே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருப்பார் என்றா நம்ம ஒவ்வொருத்தரும் கீழ்ப்படுகிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நீங்க யோசித்து பாருங்க பிரீஸ். உண்மைதான்க்கா, நீங்க சொல்லும் போது ஏசப்பாவே மரியாளுக்கும் யோசேப்புக்கும் எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படிந்து இருந்தார். அவரோட 18 வயசு அப்புறம்லாம் அவர் யோசிச்சிருக்கலாம்ல, இது மரியாளுக்கு தெரியல, இது யோசேப்புக்கு தெரியல அப்படின்னா எதுவுமே சொல்லி எதிர்த்து பேசல. எல்லாம் தெரிந்திருந்தும் கீழ்ப்படிந்து இருந்தார்னாக்கா. ஆமா, அதாவது அந்த வயசு வரைக்கும் என்னெல்லாம் செஞ்சாருன்னே பைபிள்ல போடல, ஆனா கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். எப்பயுமே வாலிபர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது தான் உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கான மேல்படி அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க. அக்கா, ஒரு ஆண்டவரை அறியாத பிள்ளை தன்னோட தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படினா அவங்களுக்கு தெரியல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நம்மளோட ஊழியத்தின் பாதையில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட கண்ணீரோடு சொல்கிற நிறைய காரியங்கள் நம்ம கேட்டிருக்கோம்லக்கா. என் பிள்ளை என்னை கீழ்ப்படையவே மாட்டிக்கிறாங்க, என் பேச்சையே கேட்க மாட்டிக்கிறாங்க, என்னை ரொம்ப அசட்டை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்களக்கா. ஆமாம் பிரீஸ், நான்லாம் ஃபோன் கால் தொடர்ச்சியாக ஒரு ஃபேமிலிக்கு அட்டன் பண்ணுவேன். அவங்க சொல்லுவாங்க, என் மகன் என்னை அடிக்கிறாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க, கெட்ட வார்த்தையால் பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கேட்கும்போது ரொம்ப வேதனையான ஒரு காரியம்தான். ஆனால் அன்பான வாலிபர்களே, இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு ஆண்டவர் உங்கள் கூட பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா, பெற்றவர்களை கனப்படுத்தினா நமக்கு ஆசீர்வாதம். 10 கட்டளை ஆண்டவர் கொடுக்குறாரு. அதில் ஒரே ஒரு கட்டளையோடு மாத்திரம்தான் பிளெஸ்ஸிங் இணைஞ்சிருக்குது பிரீஸ். அது என்ன கட்டளை அப்படின்னு சொன்னால், உன் ஆயுசு நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அப்போது நீங்கள் உங்கள் பெற்றோரை கனப்படுத்தி அவர்கள் கீழ்ப்படிந்து வாழ்ந்தா நிச்சயமாக அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இல்லாட்டினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆசீர்வாதத்துக்கு ஆப்போசிட் என்ன பிரீஸ்? ஆசீர்வாதத்துக்கு ஆப்போசிட் சாபம். ஆமா பிரீஸ். அதாவது பழைய பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறோம், பெற்றோரை தூஷிக்கிறவங்கள அவங்கள கல்லறிந்து கொள்ள கடவன் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கோம். யோசிப்பார், யாரை கல்லறிஞ்சு கொண்டாங்க? சாபத்தீடான பொருளை ஒளிச்சு வச்ச ஆகானையும் அவன் குடும்பத்தையும் அவன் ஆடு மாடுகளையும் தான் கல்லறிந்து கொண்டாங்க. அப்போ ஆண்டவர் அந்த அளவுக்கு கடுமையா சொல்ற, நீ உன்னை பெற்றவங்களை நீ தூஷிச்சியன்னா, உன்னை கனப்படுத்தாம மதியாம இருந்தன்னா கல்லறிந்து கொள்ள கடவன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு நீதிமொழிகள் 20:20 சொல்லி இருக்குது, தாயையும் தகப்பனையும் தூஷிக்கிறவர்களுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகுமா.
கட்டாயம் இந்த வசனத்தை ஒவ்வொருவரும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எல்லாம் கிரிக்கெட்ல 2020 பயங்கர ஃபேமஸ். 2020னா பயங்கர, அதாவது 50 ஓவர் ஆடுறதுக்கும் 2020லேயே நமக்கு ஈஸியா ரொம்ப கிறிஸ்பா இருக்கிற கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் வாலிபர்களாகிய நீங்கள் அந்த கிரிக்கெட்ல 2020ன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும்போது ஞாபகம் வைக்க வேண்டிய இன்னொரு காரியம் நீதிமொழிகள் 20:20. என் தாயைய தகப்பனை நான் கனம் பண்ணேன்னா எனக்கு இருட்டா இருக்கிற சூழ்நிலையில ஒரு கட்டாயம் ஒரு வெளிச்சம் வேணும். அந்த வெளிச்சமும் அணைந்து விடும். எங்க போகணும், என் வழி எது, என் வாழ்க்கை எந்த பக்கம் திரும்பணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலும் இல்லாம நட்டாற்றுல விடப்பட்டது போல ஒரு சூழ்நிலை இருக்கும். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து கனப்படுத்தினா ஆசீர்வாதம், பெற்றோரை தூஷித்தா அது ஒரு எப்படி சொல்ல வேதனையான காரியத்துலதான் அது முடியும். நீங்க சொல்லும் போதே ரொம்ப பயமா இருக்கு. ஆசீர்வாதத்தை கூட நம்ம சம்பாதிக்கலாம் தலைமுறைகளுக்கும். ஏன் காசு கொடுத்து விலைக்கு வாங்குற மாதிரி சாபத்தை போய் தலையில தூக்கி வைக்கிற மாதிரி இருக்குக்கா? கட்டாயம் இல்லை. இன்னொரு வசனம் கூட போடப்பட்டிருக்கோம், தாய் தகப்பனெல்லாம் நம்ம தூஷித்தோம் அப்படின்னு சொன்னா நதியின் காகங்கள் நம்முடைய கண்ணை பிடுங்குமா. அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கண்ணு தான் விளக்கு இல்ல, வெளிச்சமே அதுதான். அந்த கண்ணை பிடுங்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதை போல ஒரு கடுமையான தண்டனை அப்படின்னு சொல்றத குறிக்குது. இன்னொன்று புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சொல்லுவாங்க, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேப்பா நியாயப்பிரமாணம், ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கொர்பான்கிற காணிக்கையை கொடுத்துட்டு என் கடமை முடிஞ்சிருச்சின்னு போயிடுறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா, அதாவது அவங்க வயதாகி அவர்களுடைய ஓட்டம் முடிகிற வரைக்கும் பெற்ற பிள்ளைகள் பெற்றோரை கவனித்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. நானும் எவ்வளோ குடும்பத்தை ஊழியத்தின் பாதையில் ஊழியத்துக்கு போகிற இடத்துல பார்த்துருக்கிறேன். அவங்களுடைய பெற்றோரை கனப்படுத்தி வயதான காலத்திலும் அவருடைய வார்த்தைக்கும் மதிப்பு கொடுத்து அவங்களை அன்போடு கவனித்துக் கொள்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருந்திருக்கிறாங்க. சமுதாயத்துல அவங்க ஆசீர்வாதமா இருந்திருக்கிறாங்க. தலைமுறையாய் அவங்க சந்ததிகளை தேவன் ஆசீர்வதிக்கிறத நான் கண்கூடா பார்த்திருக்கிறேன். பிரீஸ், பெரிய தரமெல்லாம் இருக்காது, பெரிய முதலீடுலாம் இருக்காது அவங்க தொழில்ல. ஆனா ஆண்டவர் அவங்க குடும்பத்தை ஆசீர்வாதமா வச்சிருப்பார், சமாதானமா வச்சிருப்பார். ஒரே ஈஸியான ஒரு காரியம்தான். ஆண்டவர் ஏதோ முடியாத ஒன்றை செய்ய சொல்லலை, ரொம்ப எளிதான ஒரு காரியத்தை செய்ய சொல்றாங்க. உன் தாயும் தகப்பனுக்கு கனம் கொடுத்து பாருப்பா, கீழ்ப்படி அவங்களுடைய வார்த்தைக்கு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாங்க. பிரீஸ் அக்கா ரொம்ப அழகா சொன்னீங்கக்கா. நீங்க சொல்ற காரியங்கள்லாம் கேட்கும்போது எங்களோட பாஸ்ட் லைஃப் அப்படியே கண் முன்னாடி வருது. ஐயோ, நம்ம டேடி இந்த இடத்துலலாம் நம்ம சொன்ன பேச்சு கேட்கல, அவங்கள கண்ணீர் விட வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி சில காரியங்கள்லாம் ஞாபகம் வருது. நிச்சயமாக போய் டேடி கிட்ட ஹர்ட் பண்ண ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நிச்சயமாக சாரி சொல்லணும். ஏன்னா எல்லாமே ஆண்டவருக்கு முன்பாக கணக்கில் இருக்குது. ஒருவேளை அந்த இடத்துலலாம் இனிமேல் சரி பண்ணி நான் கீழ்ப்படிஞ்சோம்னா எல்லாமே கிரெடிட், ஆசீர்வாதத்துக்கான கிரெடிட்டாக இருக்கும்னு சொல்லி நான் நிச்சயம் நம்புகிறேன்க்கா. கட்டாயம். பிரீஸ், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற வாலிபர்களே, நீங்கள் யாராவது உங்கள் பேரண்ட்ஸை சூஸ் பண்ணி இந்த உலகத்துக்கு வந்தீங்களா? இல்லவே இல்லை. யாருமே உங்கள் பேரண்ட்ஸை சூஸ் பண்ணவே முடியாது. அப்போ யார் சூஸ் பண்ணி கொடுக்கறது? காட், ஆண்டவர் தான் நீ இந்த குடும்பத்தில் இந்த பெற்றோருக்கு பிறக்கணும்னு சூஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஆண்டவர் கொடுத்த ஒரு கிஃப்டை நம்ம அற்பமாக பார்த்துடக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த ஒரு கிஃப்டை தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த கிஃப்டை நம்ம தூஷித்திடக்கூடாது. அவங்கள தூஷிக்கிறோன்னா எதை தூஷிக்கிறோன்னு அர்த்தம்? ஆண்டவரையே தூஷிக்கிறோன்னு அர்த்தம். ஆதாம் அன்னைக்கு சொன்னாங்கல்ல, ஏவாளை குறித்து சொல்லும்போது, நீர் கொடுத்த அந்த பெண். அப்போ என்னதை சொல்றாங்க? சொல்லாம சொல்றாங்க, ஐயா நீங்க கொடுத்த அந்த பெண்ணு தான், நீங்க தான் அந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் கொடுத்த ஒரு கிஃப்டை நம்ம சொல்லும்போது ஆண்டவரையே நம்ம என்ன செய்யறது போல இருக்குது இல்லை பிரீஸ்? அதனால நிச்சயமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படிங்க. அவங்க படிக்காதவங்களா இருக்கலாம், உங்களை போல ஞானம் இல்லாதவங்களா இருக்கலாம், அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. கட்டாயம் சொல்றேங்க, நிச்சயமாய் 100% நிச்சயமாய் சொல்றேன், நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறது மாத்திரம் இல்ல, சந்ததிகளை தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். தாய் தகப்பன் வயது முதிர்ந்தவர்களா முடியாதவர்கள் ஆகும்போது தேவன் அது உங்களுக்கு கொடுத்த ஒரு ஊழியமா நினைச்சு நீங்க அவர்களை பார்த்து கொள்ளுங்கள், அவர்களுக்காக செலவு செய்யுங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணிடலாமா? அன்பின் பிதாவே, ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களுக்கு வேத வசனத்தின் மூலம் கற்றுக் கொடுத்த காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை போல நாங்கள் கீழ்ப்படிய எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி.
யாரெல்லாம் ஐயோ என் பேரண்ட்ஸை நான் இதுவரைக்கும் அசட்டை பண்ணிட்டேனே, அவங்கள ஆண்டவரே தூஷித்துட்டேனே, அவங்களுக்கு கீழ்ப்படியாம இருந்துட்டேனேன்னு சொல்லி மனம் வருந்தி அந்த காரியத்துக்காக கண்ணீரோடு உடைய சமூகத்துக்கு வராங்களோ, அவங்களுடைய எல்லா பாஸ்ட் லைஃப்லயும் இருக்கிற ஆண்டவரே அந்த டிஸ்ஒபீடியன்ஸ் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து ஆண்டவரே கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் அவர்களை மாற்றுவீராக. இன்றைக்கு அவர்கள் உள்ளத்தில் எடுக்கிற தீர்மானத்தில் நிலைத்திருக்க உதவி செய்வீராக. கீழ்ப்படுகிற உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. 1000 தலைமுறை மட்டும் அவர்களுக்கு இறக்க செய்யுங்க. அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி மனதார ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரை கீழ்ப்படிந்து உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.